வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதெல்லாம் நம்ம ஒண்ணொண்ணா நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 நல்ல விஷயங்கள் இருக்கு. அத பத்தி நம்ம பார்ப்போம். நல்ல விஷயம் என்னன்னா, எஃப்ஐஐஸ் தான். இந்த நடந்து முடிந்த மாதத்துல எஃப்ஐஐஸ் பாசிட்டிவா இருக்காங்க நம்ம மார்க்கெட்ல. தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். குளோபல் மார்க்கெட்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய செல் ஆஃப்பும் சரி, அப்பப்போ நம்ம மார்க்கெட்ல எஃப்ஐஐஸ் வந்து பை பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தையும் சரி, இப்போ ஓவராலா ஜூலை மாசத்துல எஃப்ஐஐஸ் கிட்டத்தட்ட 20,000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பையிங் 4 மாதத்துக்கு பிறகு திரும்ப பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஎஸ் நம்ம மார்க்கெட்ல பையிங் சைடுக்கு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஹெவியா பார்த்தீங்கன்னா வித்துட்டு இருந்தாங்க எஃப்ஐஐஸ். மார்ச்லேருந்து தொடர்ந்து விற்பனையாளரா இருந்தாங்க. இங்க பாருங்க ஜூன் மாசம் 49,000 கோடி கிட்ட வித்திருக்காங்க. மே மாசம் 33,000 கோடி கிட்ட வித்திருக்காங்க. ஏப்ரல்ல 60,800 கோடி கிட்ட வித்திருக்காங்க. மார்ச்ல பாருங்க கிட்டத்தட்ட 1,4 லட்சம் கோடி கிட்ட வந்து வித்திருக்காங்க. ஹெவியா பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஎஸ் நம்ம மார்க்கெட்ல வித்துட்டு இருந்தாங்க. அதோட ரிஃப்ளெக்ஷன் நம்ம மார்க்கெட்ல எப்படி இருந்ததுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இப்போ முறையா நல்ல ஒரு செல் ஆஃப்க்கு அப்புறம் கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்ல பணத்த எஃப்ஐஎஸ் வந்து போட்டிருக்காங்க. இது கண்டிப்பா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். குறிப்பா லார்ஜ் கேப் பக்கம் நம்ம ரொம்பவே கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத திரும்ப இந்த இடத்துல நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். சம்டைம்ஸ் வந்து கவனம் சிதறலாம். வேற பக்கம் முதலீட்டுக்கு போகலாம் அப்படின்னு தோணலாம். ஆனா, ஒரு நல்ல சேஃப்டிய குடுக்கக்கூடிய ஒரு இடம் அண்டு நம்மளோட கப்பலுக்கு நங்கூரமா இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த லார்ஜ் கேப் இப்படின்னே சொல்லலாம். போடுறது மூலியமா எப்படி வந்து ஒரு கப்பல் நிலையா நிக்குதோ, அதே மாரி நம்ம போர்ட்ஃபோலியோவும் டெஃபினட்டா நிலையா நிக்கும். மேபி இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு எதிர்பாராத ஒரு சரிவு ஏற்படுது மார்க்கெட்ல அப்படின்னா, அடுத்தடுத்து மேற்கொண்டு பணம் போடுறதுக்கான ஒரு தைரியம் நமக்கு வரும். நான் நெறைய பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். லார்ஜ் கேப்லயே பலருக்கும் வந்து தைரியம் இல்லாம தான் இருந்துட்டு இருக்காங்க. இதே நீங்க ஸ்மால் கேப் இல்ல மிட் கேப்ல போய் பணம் போட்டீங்கன்னா, சுத்தமா தைரியம் இருக்காது. அந்த நிறுவனங்கள பற்றி யாரும் பேச மாட்டாங்க. இப்போ இந்த மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் நிறுவனங்கள மோஸ்ட்டா வந்து வாங்குறதுக்கான ரீசனே மேபி யாராச்சும் அத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்கேஸ் வந்து அது பெரிய சரிவ குடுக்கும்போது அத டிஸ்கஸ் பண்ணாம அப்படியே மறந்து விட்டுட்டாங்கன்னா, என்ன பண்றதுன்னு உங்களுக்கு தெரியாது. சேனலா போய் கேட்பாங்க. இந்த ஸ்டாக்க நம்ம என்ன பண்ணலாம்? இத ஹோல்டு பண்ணலாமா? இல்ல விக்கலாமான்ட்டு. அந்த ஸ்டாக்கு மேபி ட்ரெண்டிங்கான ஸ்டாக்கா இருந்தா, அத பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதர்வைஸ் அது ட்ரெண்டிங்கான ஸ்டாக்கா இல்லன்னா, உங்களுக்கு அத பற்றியான தகவலே கிடைக்காது. நீங்க தான் அ வாண்டடா போய் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்து ஒர்த்தா என்னங்கிறத கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு நேரம். இந்த நேரம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு, சேஃபர் சைடுக்கு போறது பெட்டர் அப்படின்னு தான் நான் வந்து இந்த இடத்துல சொல்லுவேன். அடுத்தது பிஜி இன்விட் பயபுல்ல பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வந்து ஏற்றத்த குடுத்துட்டு இருக்கான். ரூ. 100 வரதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். 100 தொடப் போறான் அப்படின்ட்டு. கடைசில பார்த்தா ரூ. 100 தாண்டிருச்சு இந்த பிஜி இன்விட். 101, 102 வரைக்கும் போயிட்டு, இப்போ டிவிடெண்டோட எக்ஸ் டேட் அப்படிங்கிறனால ஒரு சரிவ வந்து குடுத்துருக்கு. சரிவ குடுத்தும் கூட கிட்டத்தட்ட ரூ. 100 கிட்ட இருக்கு. ரூ. 99.40 கிட்ட வந்து இருக்கு. இதோட ஹை பார்க்கும்போது 102 இருக்கு. நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான். லாஸ்ட் டைம் கூட நமக்கு டிவிடெண்ட்ட ரீஇன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கான சான்சஸ் எல்லாம் கிடைச்சது. பட் இதுக்கப்புறம் டிவிடெண்ட்ட இந்த இடத்துல ரீஇன்வெஸ்ட்மென்ட் நான் பண்ணுவேனான்னு கேட்டா டெஃபினட்டா வந்து பண்ண மாட்டேன். இதுக்கு பதிலா கண்டிப்பா வேற ஒரு லார்ஜ் கேப் நிறுவனங்கள்ல தான் இதுல வரக்கூடிய அமௌண்ட்ட வந்து நான் ஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு முடிவ நான் கிளியரா எடுத்துட்டேன். இதுக்கு முன்னாடியும் இந்த அப்டேட் உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இனிமேல் வரக்கூடிய டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா, இங்க ரீஇன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு தேவையில்லன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து வந்து பண்ணியிருக்கு. போதுமான ஒண்ணு. ஃபர்தரா இத வந்து அடுத்து ஒரு நல்ல இடத்துல முதலீடு பண்ணும்போது, மற்ற லார்ஜ் கேப் நிறுவனங்களோட பொசிஷன் கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகும். அண்டு ஒரு நல்ல வளர்ச்சியா அந்த கேப்பிட்டல் அடையும், டிவிடெண்ட் அடையும் அப்படிங்கிறது என்னோட ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. என்னோட பிளான் வந்து இதுதான். பொறுமையா இவ்வளோ நாள் நம்ம தொடர்ந்து இது கூட பயணம் பண்ணியிருக்கோம். பெரிய அளவுக்கான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் நமக்கு இந்த நிறுவனம் ஏற்படுத்தியிருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி தான் இந்த மாரியான ஒரு இடத்துல நம்ம உட்காந்துருக்கோம். இதுதான் மார்க்கெட். பெரிய அளவுக்கு நம்மள சோதிக்கும். சோதனைய நம்ம தாண்டி வரணும்னா, அந்த இடத்துல புரிதல் இருக்கணும். இதுவும் ஒரு சிறந்த உதாரணம். ஏன்னா, இது ஃபேமஸ் ஆகுறதுக்கு தொடர்ந்து இத பற்றி பேசு பேசுன்னு பேசி தான் ஃபேமஸ் ஆக்குனாங்க. அண்டு இது வந்து இறங்கி ஒண்ணும் இல்லாம போனதுக்கப்புறம், இத பற்றி பெருசா டிஸ்கஸ் பண்றத தவிர்த்துட்டாங்க. பலரும் வந்து தவிர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு தெரியாம, என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல பார்க்கும்போது, உங்களுக்கே கிளீனா வந்து தெரிஞ்சிருக்கும். மேபி புதுசா வந்தவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். பட் இத தொடர்ந்து வாங்குனவங்க, இதுல என்ன ஒரு பிரச்சனைய ஃபீல் பண்ணியிருப்பாங்க, ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இது
ரூ. 75 போகும்போது கூட பல கிரிட்டிசிசத்தை தாண்டி தான் இதை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ இதை பற்றி பேசினாலே வந்து நம்ம கூட சண்டைக்கு வந்துருவாங்க. இது ரூ. 40 போயிரும், ரூ. 30 போயிரும் அப்படின்ட்டு. ஸோ நான் வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன நபரெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு ஸோ நான் வந்து ரூ. 75 வாங்கிட்டேன் அப்படின்ட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் உருட்டுறது. ஸோ நீ ரூ. 45 போகும் அப்படின்னு சொன்னேன், அப்புறம் எதுக்கு நீ ரூ. 70 வாங்கின? ஸோ இந்த கேள்வி இருக்கும். ஏறி ரிவர்சல் கொடுத்ததுக்கப்புறம் இவர் என்னமோ பெரிய அறிவாளி மாதிரி ஸோ சரியான இடத்துல நான் வாங்கிட்டேன் அப்படிங்கிறது. ஆனால் ரூ. 75 இருக்கும்போது போட்ட கமெண்ட் என்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட்டோட இருக்குது. ஸோ அதை வந்து அந்த டைமில் இப்போதைக்கு நான் வாங்க மாட்டேன், ரூ. 40 போனால் நான் வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு கமெண்ட். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நம்ம டெஃபினட்டாக அப்சர்வ் பண்ணியே ஆகணும். ஸோ இறங்கிருச்சு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம புரிவது மூலியமா கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல வெற்றி அடைய முடியும். அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த பிஜி இன்ஃபிட் அப்படிங்கலாம். பட் இன்னும் ஃபண்டமெண்டலாக எந்த ஒரு சேஞ்சஸுமே இந்த இடத்துல நடக்கலை. பட் இருந்தாலும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் இது வந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு. ஸோ பார்ப்போம். நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. பட் எவ்வளோ காலம் எடுத்துக்குங்கிறது இன்னும் புரியாத புதிராக தான் இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஃபார்மா செக்டார் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபார்மா செக்டார் பொறுத்த வரைக்கும் இப்போது பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அனலிஸ்ட்டு இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல. ஸோ ஃபண்ட் மேனேஜர்ஸ் இவங்கெல்லாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, ஸோ நம்ம நாட்டு நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா ஜென்ரிக்கில் இருந்து ஸோ இந்த ஸ்பெஷாலிட்டி மெடிசன் பக்கம் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி போகிறது மூலிமா தான் நம் நாட்டு நிறுவனங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் அப்படிங்கிற ஒரு காலோட்டம் வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ உண்மையும் கூட தான். ஸ்பெஷாலிட்டி ட்ரக் பக்கம் போகும்போது தான் அபரிவிதமான ஒரு வளர்ச்சி வந்து ஏற்படும். ஆனால் அனைத்து நிறுவனங்களாலும் இது பண்ண முடியுமான்னு கேட்டால் ரொம்ப வந்து டவுட்டு தான். அண்டு பல டைம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷாலிட்டி ட்ரக்கில் போகும்போது ஃபெயிலியர் ஏற்படலாம். அப்படி ஃபெயிலியர் ஏற்படும்போது ஸோ ஒரு பெரிய அளவுக்கான நஷ்டத்தை அந்த நிறுவனம் சந்திக்க நேரிடும். அப்போ அந்த நிறுவனம் படுகொலியில் விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது இந்த பேச்சு இப்போ திடீர்னு வந்ததுக்கான காரணம் என்னன்னு கேட்டால், ஜென்ரிக்கில் இருந்த சேல்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. இதுதான் பார்த்திங்கன்னா மெயின் ரீசன். இவ்வளோ நாள் வாயை மூடிட்டு இருந்தவங்க ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி மெடிசன் பக்கம் போகணும் அப்படின்ட்டு மாற்றி மாற்றி கத்துறதுக்கான காரணம் என்ன? ஸோ ஜென்ரிக்கோட அங்கே மார்ஜின் பெரிய அளவுக்கு டிக்ளைன் ஆயிருக்கு. ரெவ்லிமேட் பெருசாக கொடுத்துட்டு இருந்தது. அடுத்த ஒரு பிளாக் பஸ்டர் ட்ரக் வேணும். ஸோ இந்த நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது செமக்ளூரைட் தான். அது வருவதற்கு நேரம் எடுக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இவங்களோட வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணும்போது ஜென்ரிக் கம்பெனிஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஃபார்மா அழியாது, நோய்கள் போகாது, மாத்திரை தின்னுக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்ட்டு ஸோ கண்ணை மூடிட்டு ப்ரொமோட் பண்ணாங்க. கண்ணா பின்னான்னு ப்ரொமோட் பண்ணாங்க. ஸோ இந்த ப்ரொமோஷனால் பலரும் ஒரு ஜென்ரிக்கான ஒரு முடிவு எடுத்தாங்க. ஸோ நோய் இருந்துகிட்டே இருக்கும், ஃபார்மா கம்பெனி லாபம் பண்ணிகிட்டே இருக்கும்ட்டு. பட் இப்போ அதில் மாற்றம் நடந்திருக்கா? இதைத்தான் நம்ம அந்த டைம் தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இதுதான் நடக்கும். இதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும். ஜென்ரிக்கான முடிவுகளை நம்ம கண்டிப்பாக எடுக்கக்கூடாதுங்கிறது என்னோட கால் அவுட். ஓகே. ஸோ இப்போ வந்து நம் நாட்டு நிறுவனங்கள் இந்த ஸ்பெஷாலிட்டி மெடிசனில் இல்லையான்னு கேட்டால் டெஃபினட்டாக இருக்குது. சன் ஃபார்மா மட்டும்தான் இருக்காங்கிற கேள்வி வரும். சன் ஃபார்மா மட்டும் இல்லை, இப்போ கூட சில சின்ன நிறுவனங்கள் ஸோ இந்த விஷயத்தை வந்து சாதிச்சு காட்டியிருக்காங்க. அதில் ஒன்று வக்காட் ஃபார்மா, அதுக்கப்புறம் கிளாண்ட் ஃபார்மாவா இல்லை கிளென்மார்க் ஃபார்மாவான்னு தெரியல. ஸோ 2 நிறுவனங்கள். ஸோ இந்த 2 நிறுவனங்கள் ஏதோ ஒரு நிறுவனங்கள் ஒரு கேன்சர் ட்ரக்கு அபிவி கூட வந்து ஒரு டீல் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வக்காட் ஃபார்மாவோட ஜெய்னிஷ் அப்படிங்கிற ஒரு ட்ரக்கு. ஸோ 2மே பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கான ஒரு சக்ஸஸை வந்து அடைஞ்சிருந்தது. ஸோ இந்த சக்ஸஸ் ஒரு பெரிய ஒரு ஒரு ஹை ஓப்பனிங் சக்ஸஸாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறுவனங்கள் கூட இவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் ஒரு ட்ரக் ஸ்பெஷாலிட்டி ட்ரக் ஒன்று கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அதோட வருமானம் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக போகும். ஆனால் அதில் பல தலைவலிகள் இருக்குது. ஸோ அதுக்கு கரெக்டாக நல்ல ஒரு லாபம் செய்யும் போதே நம்ம அந்த விஷயங்களை கரெக்டாக வந்து ஸ்பெண்ட் பண்ணி பண்ணிட்டோம்னா ஸோ ஒரு வெற்றியை சந்திக்கலாம். பட் ஃபார்மா கம்பெனிஸ் ஒன்றும் சும்மா இருக்க போகிறது இல்லை, டெஃபினட்டாக வந்து பண்ணுவாங்க. பட் ஆல்ரெடி ப்ரெஷர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போவும் நம் நாட்டு பெரும்பாலான நிறுவனங்கள் ஜென்ரிக்கை சார்ந்து தான் இருக்காங்க. ஸோ ஜென்ரிக் ரொம்ப முக்கிய தேவையும் கூட தான். ஸோ நிறையா யூரோப்பியன் மார்க்கெட் அண்டு அமெரிக்கன் மார்க்கெட்டில் நம்ம தான் பெரிய அளவுக்கு ராஜாவாக இருந்துட்டு வந்துட்டுருக்கோம். அதையவே கண்டினியூ பண்ணட்டும் நாளடைவில். ஸோ இதை ஸ்பெஷாலிட்டி ட்ரக்கையும் எப்படி சன் ஃபார்மா இப்போ ஒரு பார்ட்டாக கையில் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி மற்ற நிறுவனங்களும் ஆட் பண்ணால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ நம் நாட்டு நிறுவனங்கள் ஒரு வளர்ச்சியை பெறும். ஸோ அடுத்தது ஜிண்டால் குரூப் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஜேஎஸ்டபிள்யூ கிரீன் டெக் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பஸ் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. 24ல் இதோட அனௌன்ஸ்மெண்ட் இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸாகவே ரெடி பண்ணிட்டாங்க. 100 பஸ்ஸை வந்து கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. ஸோ உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட பஸ்ஸு. எப்படி இவன் வந்து சைனாக்காரன் கூட தான் பார்ட்னர்ஷிப்பில் இருந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். அப்படியே தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் இன்னும் அதை பற்றி தகவல் தெரியல. பட் புதுசாக ஒரு பிளேயர் இப்போ
பஸ் மார்க்கெட்டில் போட்டிக்கு இறங்கியிருக்காங்கங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஸோ ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது இகேஏ மொபிலிட்டி. ஸோ இவங்க தான் மொதல் இடத்துல இருக்காங்க நம்ம நாட்டோட பஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், எலக்ட்ரிக் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது இடத்துல ஸ்விட்ச் மொபிலிட்டி இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் டாட்டா, ஓலா, ஒலக்ட்ரா, கிரீன் டெக் போன்ற நிறுவனங்கள் இடம் பெற்றிருக்காங்க. ஸோ இப்போ புதுசாக ஒரு பிளேயர் வந்திருக்காங்க. எந்த அளவுக்கு போட்டியை கொடுக்குறாங்கங்கிறது நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ ஜேஎஸ்டபிள்யூ குரூப் பார்த்திங்கன்னா ரொம்பவே அக்ரஸிவாக இந்த ஆட்டோமொபைல் செக்டாருக்குள்ளே நுழைஞ்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக சைனா பார்ட்னர்ஷிப்போட. ஸோ இன்னும் 2 வாகனங்கள் இருக்குது, எஸ்யூவிஸ் வந்து இருக்குது. ஸோ ஒன்று இந்த வி கார் 24 நினைக்கிறேன், அது ஒன்று. ஐகார் V24, அடுத்தது J2 T2 இருக்குது, அடுத்தது ஸ்டார்லைட் எஸ்யூவி இருக்குது. ஸோ லைனப் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வச்சுருக்காங்க. என்ன மாதிரியான சக்ஸஸை கொடுக்குறாங்கங்கிறத பொறுத்திருந்து வந்து நம்ம பார்ப்போம். அடுத்தது ஸ்டெர்லைட் டெக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 900 கோடி மதிப்பிலான ஒரு கான்ட்ராக்ட் வந்து கிடச்சிருக்கு. பட் இது வந்து ஒரே வருஷத்துக்கான கான்ட்ராக்ட் இல்லை, FY 28 வரைக்கும் சப்ளை பண்ணுறதுக்கான ஒரு கான்ட்ராக்ட். ஸோ 960 கோடி மதிப்பிலான ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சது இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்தி. 70 ரூபாவில் இருந்த நிறுவனம் 550 ரூபா 560 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அபரிவிதமான பர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபைபர் கேபிள்னால இவங்களுக்கு ஏற்பட்டிருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஸோ பார்ப்போம், தொடர்ந்து வந்து வளர்ச்சி ஏற்படுதான்ட்டு. அந்த அதே நேரத்தில் ஃபினோலெக்ஸ் கேபிளும் வந்து இருக்கும். அவனோட கிட்டேருந்து எந்த அப்டேட்டும் வரமாட்டேங்குது. நானும் வரும்ன்ட்டு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மேபி ஏதாவது வந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அவனும் இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிளில் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கிய பிளேயராக இருக்கான். ஸோ டேட்டா வரட்டும், வந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் கூட அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்தது டாடா மோட்டார்ஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட்டு, குறிப்பாக பார்த்தீங்கன்னா குளோபல் அப்டேட்டுன்னு சொல்லலாம். JLR பார்த்தீங்கன்னா 300 வேலைகளை வந்து கட் பண்ணுறாங்க. ஸோ வெறும் 300 ஜாப் கட் பண்ணி 1.7 பில்லியன் யூரோஸா, இது சாரி பவுண்டு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறதா ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ 300 ஜாப்புக்கு 1.7 பில்லியன் பவுண்ட்ஸ் சேவிங்ஸ் நடக்குதா அப்படிங்கிறது ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ மேபி நேரடி மறைமுகம் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து இந்த காஸ்ட்டை வந்து போட்டிருப்பாங்க. ஸோ காஸ்ட் சேவிங் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போது குளோபலாக பல நிறுவனங்கள், குறிப்பாக யூரோப்பியன் நிறுவனங்கள் பலதும் பார்த்திங்கன்னா காஸ்ட் கட்டிங்கில் வந்து செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. BMW அண்டு மற்ற நிறுவனங்கள், வாக்ஸ்வேகன் போன்ற நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா இந்த காஸ்ட் கட்டிங்கை பெரிய அளவுக்கு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. காரணம், பெரும் ப்ரெஷர் ஓடிட்டுருக்கு. அந்த ப்ரெஷரை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு இந்த விஷயத்தை இவங்க கையில் எடுத்திருக்காங்க. ஸோ இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். திரும்ப பிஸ்னஸ் நல்லா போகும்போது வேலைக்கு ஆட்கள் எடுக்க தான் போகிறாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஸோ எப்படி பண்ணுறாங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது இப்போ குளோபல் அப்டேட்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஸோ குவால்காம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ குவால்காம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எந்த இடத்துல நான் ஃபோக்கஸ் பண்ணணும், ஆல்மோஸ்ட் வந்து அதே இடத்துக்கு இப்போ திரும்ப வந்து வந்திருக்கு. ஸோ இது முக்கியமான ஒரு விஷயந்தான். பங்கு பார்த்திங்கன்னா ஹெவியான ஒரு சரிவை வந்து சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கு. மற்ற சிப் கம்பெனிஸ் எதுலேயும் இந்த அளவுக்கான ஒரு சரிவு இல்லை. 260 ரூபாவில் இருந்தது 147 ரூபா கிட்ட வந்து, சாரி $147 கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் சில விஷயங்கள் இருக்குது. அண்டு இதில் ஏன் இன்னும் நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் போயிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ மறந்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ திரும்ப வந்து ரீகால் பண்ணுறேன். அண்ட் அந்த பிரச்சனையினால தான் இப்போவும் காரணம் காட்டி இந்த நிறுவனத்தை கீழே இறக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா, ஆப்பிளுக்கு இவங்க தான் மோடம் வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஆப்பிள் வந்து நிறுத்த போகிறாங்க. ஸோ அவங்களே ஓனாக வந்து மோடமை வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் ஆப்பிள் ஃபோனில் அவங்களுடைய மாடர்ன் தான் வந்து இருக்க போகுது. இது பெரிய அளவுக்கான ஒரு வருவாய் இழப்பை குவால்காம்க்கு வந்து ஏற்படுத்துங்கிற ஒரு கணக்கில் குவால்காமை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த செய்தி வந்தது எப்போது, இந்த ரேலியெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த செய்தி நமக்கு கிடைச்ச ஒரு செய்தி தான். ரீட்டைல் ஆப்ஷன் குளோபலில் நம்ம இதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இதை திரும்ப பார்த்திங்கன்னா சொல்லி இந்த நிறுவனத்தை அடிச்சிருக்காங்க. ஸோ இதனால் இவங்களுடைய வருவாய் இழப்பு கண்டிப்பாக பெரிய அளவுக்கு இருக்க தான் போகுது. பட் இருந்தாலும் இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, குவால்காம்க்கு இந்த குவால்காம் கிட்டேருந்து மாடமை வாங்காமல் இருந்தாலும் கூட, ஸோ டெக்னாலஜி லைசன்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் குவால்காம் கிட்ட தான் இருக்குது. ஸோ இதன் மூலிமா லைசன்ஸ் ஃபீயாக ஆப்பிள் கிட்டேருந்து தொடர்ந்து இவங்க பணத்தை வாங்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. பட் ஆப்பிள் ஏதோ சூ பண்ண போகிறேன் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த லைசன்ஸ் ஃபீயை குறைக்கிறதுக்கான முயற்சியில் ஆப்பிள் ஈடுபடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. அது ஒரு நெகட்டிவ் நியூஸ். பட் என்னதான் இருந்தாலும் ஸோ குவால்காம்க்கு லைசன்ஸ் ஃபீ பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஆப்பிள் கிட்ட இருந்தும் சரி, மற்ற நிறுவனங்கள் கிட்ட இருந்தும் சரி வந்துக்கிட்டே தான் வந்து இருக்க போகுது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ ஒன்லி ஹார்ட்வேர்லேருந்து வரக்கூடிய ரெவன்யூ மட்டும்தான் குவால்காம்க்கு இப்போது டிக்ளைன் ஆகுது. ஸோ அதை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஸோ சிப்போட ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, டபுள் டிஜிட்டில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ரேமோட காஸ்ட் அது இதுன்ட்டு எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஸோ ஒரு ப்ரெஷர் தான் வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கு. பட் சிப்போட காஸ்ட் இன்க்ரீஸும் ஒரு நெகட்டிவாக இந்த நிறுவனத்துக்கு எடுத்திருக்கு. பட் அது என்னை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் தான். ஸோ இப்போது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோமா, அடுத்தது இப்போ இந்த ஆப்பிளோட ரெவன்யூவை அவங்க எப்படி வந்து
ஈடுகட்ட போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல. ஸோ இப்போ பெரிய அளவுக்கு வருவாய் இழப்பு வந்து ஏற்படுது. ஸோ அந்த வருவாய் இழப்பை இவங்க எப்படி ரீப்ளேஸ் பண்ண போறாங்கன்னா, டேட்டா சென்டர் சிப் செல் பண்றது மூலியமா தான் அத ரீப்ளேஸ் பண்ண போறாங்க. ஸோ இது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ ஏஎம்டி, ஸோ அது ஒரு பெரிய இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாபிக் இருக்கு. ஏஎம்டி அண்ட் என்விடியா ரிலேட்டடான ஒரு போட்டி. அத பற்றி நம்ம இன்னொரு ஒரு வீடியோல பார்ப்போம். ஸோ இப்போ Qualcomm பார்க்கும்போது ஏஐ ரேக் ஸ்கில் சிஸ்டத்த வந்து அன்வீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜிபியு, சிபியு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா Qualcomm போட்டு ஒரு ரேக்ல அடைச்சு அவனுங்களே பார்த்தீங்கன்னா ஒரு ரேக்க விக்கிறாங்க. ஸோ இது என்விடியாவை விடவும் சரி, ஏஎம்டிய விடவும் சரி, அட்ராக்டிவான ஒரு ப்ரைஸில் தான் இவங்க வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருட எண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணிருவாங்க இவங்களுடைய விற்பனையை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இல்லை டிலே ஆகுமாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். பட் இவங்க கம்ப்ளீட்டான ஏஐ ரேக் ஸ்கேல் சிஸ்டத்தை இப்போது கொண்டு வர போகிறாங்கங்கிறது உறுதியான விஷயம். அதன் மூலிமா வரக்கூடிய வருமானத்தில் ஸோ இந்த மாடர்ன் பிஸ்னஸ் அண்டு இப்போ உங்களுக்கு மெயின் பிரைமரி பிஸ்னஸாக என்ன இருக்குது, மொபைல் ஃபோனுக்கு சிபியு விற்கிறது தான் மெயின் பிஸ்னஸ். அதெல்லாம் காட்டிலும் அதிகப்படியான ஒரு வருமானத்தை இந்த டேட்டா சென்டர் செக்மெண்ட் வந்து எங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்ட்டு Qualcomm தரப்புலேருந்து தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நானும் வந்து ஏற்றுக்கிறேன். கண்டிப்பாக வந்து Qualcomm இதில் சாதிப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் இவங்களுடைய ஃபோர்காஸ்ட்டை இவங்களால ஹிட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் தான். ஸோ வருடத்திலேயே ஒரு $5 பில்லியன்லேருந்து $6 பில்லியன் வரைக்கும் நாங்கள் ஏர்ன் பண்ணுவோம், வருமானத்தை குவிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் இதை ஏற்றுக்க முடியல. பட் இருந்தாலும் ஸோ அவங்க கான்ஃபிடென்ட்டை நான் பாராட்டுறேன். பட் இந்த பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வளர்ச்சியை Qualcommக்கு ஏற்படுத்துங்கிறது என்னோட ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ இது ஆப்பிளோட இந்த மாடர்ன் ஹார்ட்வேர் பிஸ்னஸை அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இது பண்ணும். ஸோ ரீப்ளேஸ் பண்ணுங்கிறது என்னோட ஒரு கருத்து. ஸோ இது எனக்கு இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து கொடுக்குது. அடுத்தது Qualcomm இன்னொரு ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. என்னன்னா, டெஃபினட்டாக இதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஸோ Qualcomm பார்த்தீங்கன்னா என்விடியால குடா இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் ஒரு மெயின் ஒரு செல்லிங் பாயிண்ட்டு என்விடியாவோட ஜிபியூஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த குடாக்கு ஆல்டர்னேட்டிவாக Qualcomm பார்த்தீங்கன்னா இப்போது அவங்களுடைய ஒரு சாஃப்ட்வேரை வந்து இறக்குறாங்க. ஸோ இதுதான் பெரிய ஒரு மைல்ஸ்டோன். மாடுலர் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை, ஒரு ஏஐ நிறுவனத்தை Qualcomm பார்த்தீங்கன்னா அக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய அடுத்த கட்ட மைல்ஸ்டோனாக வந்து பார்க்கப்படுது அவங்களுடைய டேட்டா சென்டர் கனவுக்கு. ஸோ இப்போ இந்த மாடுலரில் இருக்கக்கூடிய மொயாவா ஏதோ ஒன்று பேர், அது எனக்கு டக்குன்னு மறந்துருச்சு. ஸோ 2 விஷயம் இருக்குது. மொயா அண்ட் மேக்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரில, பட் மறந்துருச்சு. ஸோ இந்த 2மே பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுது என்விடியா பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த இப்போ நம்ம ஏஎம்டி ஜிபியு யூஸ் பண்ணுறோம், இல்லை ஆப்பிளோடது சிபியு யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். இப்படி நம்ம யூஸ் பண்ணல Qualcommோடது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல வந்து திரும்ப அதுக்கேற்ற மாதிரியான கோடிங்ஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதே நம்ம Qualcomm இப்போ கொண்டு வரக்கூடிய இந்த இவங்களுடைய அந்த குடா லைக் சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணணும்னா, ஸோ ஒரே கோடு தான் எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க இப்போ கொண்டு வராங்க. ஸோ ரொம்பவே வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. இது Qualcommக்கு அடுத்த கட்ட ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா நான் வந்து பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். ஸோ டேட்டா சென்டர் கனவை நினைவாப்பதற்கான ஒரு வழியை பார்த்திங்கன்னா Qualcomm வந்து நமக்கு இப்போது கண்முன்னா வந்து காட்டுது. ஸோ அடுத்த அவங்களுடைய பிஸ்னஸ் செக்மெண்ட்டாக இந்த டேட்டா சென்டர் செக்மெண்ட் இருக்க போதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஒரு கணிசமான ஒரு வளர்ச்சியை இந்த ஸ்பேஸில் Qualcomm வந்து ஈடுகட்டும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. பட் இது நடப்பதற்கு கண்டிப்பாக டிலே ஆகும். அட்லீஸ்ட் ஒரு வருடமாச்சும் டைம் எடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பாக இருக்குது. ஸோ இது Qualcomm பற்றி என்ன நடந்துட்டுருக்கு, என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த இடத்துல நான் தெரியப்படுத்தியிருக்கேன். புரிதல் உங்களுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதில் நான் என்ன பண்ணுவேன் இப்போது, ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் வாங்கின காஸ்ட் கிட்ட வந்திருக்கு. ஸோ ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் கூட வந்து டவுன் ஆனால் நான் திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நான் பண்ணுவேன் இந்த இடத்துல. இந்த இடத்துல நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். கிட்டத்தட்ட ஸோ இதுதான் அமெரிக்கா மார்க்கெட்டோட ஒரு பிரச்சனையும் கூட. 70%க்கு மேலே லாபத்தில் இருந்த இந்த Qualcomm இப்போது நோ லாஸ் நோ கெயின் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து நின்றுருக்கு. ஜஸ்ட் ஒரு ஸ்விங்கில் பார்த்தீங்கன்னா இது நடந்திருக்கு. ஸோ 70% லாபம் எங்கே இருக்குது அண்ட் இப்போ நோ லாஸ் நோ கெயின்னு இருக்குது. இதை பார்த்தெல்லாம் வலிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம கண்டிப்பாக லாபமே பண்ண முடியாது. இதுவும் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம். ஸோ திரும்ப மேபி வந்து இன்னும் கொஞ்சம் கூட சரிவடையலாம்னு நான் நினைக்கிறேன். அப்படி மட்டும் அடைஞ்சதுன்னா ரொம்ப ஹாப்பியாக வந்து இருப்பேன். ஸோ இதில் கண்டிப்பாக நான் பொசிஷனை திரும்ப பில்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். இப்போ கூட ஒரு நல்ல இடத்துல தான் இருக்குது. மேபி இங்கேருந்து ரிவர்சலில் கொடுக்குதா, இல்லை ஃபர்தராக டிப் நடக்குதாங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கணும். மேபி நடந்தால் நான் யூஸ் பண்ணுவேன். இல்லைனா இருக்கிற ஒரு பொசிஷன் எனக்கு போதுமான ஒன்று அப்படிங்கிறத இங்கே நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ இப்போது இந்த நிறுவனத்தை பற்றி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்டு இதில் இருக்கக்கூடிய எதிர்கால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றியும் உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம ஈவினிங் திரும்ப இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.